யாரும் கண்ட்ரோல் பண்ணி தானே வச்சுருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உதவி தேவைப்படும் தானே. உங்களுக்கு ஏன் உதவி? இங்கே இருக்கிற ஆத்மாவுக்கு நாங்கள் வந்தது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. இந்த இடத்துல சம்திங் இங்கே இருக்கிற ஆன்மாக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்க வந்து 2 பேரோ 3 பேரோ அந்த மாதிரி தான் வராங்க. அவங்கள பார்க்க பார்த்தேன், தெளிவாக பார்த்தேன்னா கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்து பார்த்தோன்னா அதாவது சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஓகே, ஆனால் அது நம்மளை இன்னும் வந்து நம்பாமல் இருக்கலாம். அதனால் அதுக்கு நம்ம நம்பிக்கை தன்மை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட பேசி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுற அங்கேயே வச்சிரு. தோசையில் பண்ணிட்டு இருங்க. நானும் கௌதம் ப்ரோ மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. எங்கே வந்திருக்கோன்றதை நான் உள்ளே வந்து சொல்கிறோம். ரொம்ப நேரம் இங்கே நிற்க முடியாது. பார்த்திங்கன்னா வண்டி போயிட்டே இருக்கும், உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே இருக்கிறது தெரிஞ்சாலே வந்து பார்த்தோன்னா யாராவது வந்து நம்மளை வெளியே துரத்திடுவாங்க எங்கள் ஊருக்காரங்க. அதனால் ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக ஏதோ நடந்துகிட்ருக்கு, அது உள்ளே வந்து சொல்கிறேன். அவங்க நம்மளை நினச்சிக்க போகிறாங்க. சவுண்டு கிடைச்சல அழுகுதுரா கரெக்டாக லைட்டாக உள்ளே இருக்குது. ஆமாம், இவ்வளோ நேரம் நம்ம வந்து எதுவுமே இதாகல. கரெக்டாக இப்போ நம்ம உள்ளே வந்தோம்னா அப்படி ஆகுது. கரெக்டாக கிட்ட இங்கே வர உடனே குலைக்குது. நம்ம மோரஸாக ஊழிடுதுரா எல்லாமே. இந்த வர வழியில் பார்த்தீங்களா, நம்ம 4 வருஷம் இங்கே தான் கிட்டத்தட்ட இங்கே வந்து நாங்கள் 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் நாங்கள் வரப்போ ஒரு கோயில் பார்த்தோம். இது பக்கத்தில் அப்போயே அந்த மணி அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்டிருக்கோம். 3 வருஷம் கழிச்சு இங்கிட்டு வரப்போ தான் பார்க்குறேன். அந்த கோயில் பக்கத்தில் அத்தனை சாமி ஏகப்பட்ட புதுசாக இருக்குது. போகிறப்ப காட்டுறேன் பாருங்க. சரி உள்ளே போயிடும். உள்ளே போயிடும். ஏன்னா நம்மளை பார்த்துட்டாங்கன்னா விட மாட்டாங்க இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு. உள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்கிறது நம்ம சேஃப்டிக்காக தான். ஆமாம் ஆமாம். இருந்தாலும் வந்து கன்ஃபர்மேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட பயங்கரமாக இருக்குது. வெங்கி உள்ள லைட்டு தெரியுதுரா. எங்கே? உள்ளே டாப்ல பின்னாடியா? அது பின்னாடி ரூமில் தெரிச்சுதுப்பா. இப்போ தெரியவே இல்லையே. தெரியுது ஜன்னல் அதுக்கு பின்னாடி ப்ரோ. நம்ம அங்கிட்ட அதிகம் லைட் யூஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. அதுக்கு பின்னாடி வந்து அந்த ஆளுங்களாம் இருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் தூரம் தள்ளி அவங்களுக்கு லைட்லாம் இருக்குது. கம்பிலாம் எடுத்துட்டாங்க ப்ரோ. எல்லாத்தையும் அடுத்து தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்பா. கை சிக்குது. மயான அமைதி மாதிரி இருக்குது. இப்போது அதான் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு அந்த நாயாவது வந்து கோரஸாக குலைச்சிட்டு இருந்ததில்ல. இப்போ இங்கே உள்ளே என்ட்ரானே ஃபுல் சைலண்ட் ஆகிடுச்சு. ஒரு காற்றோட சவுண்டு கூட கேட்கல. எனக்கு பழசெல்லாம் நான் ஒரு பக்குன்னு நானுமே வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு வந்தா. ஆமாம், யாரும் இங்கே வா அப்படின்னு நம்பி தானே கிடச்சி. தெளிவாக கேட்டுது. சரி வாங்க வாங்கிட்டு போயிடும். நம்ம பாத்திர போகிறாங்க. அப்புறம் இங்கே ஒரு இது இருந்துச்சுல்ல, அதை காணா. இல்லைப்பா, ஏன்னா பணம் மட்டும் தானே ஃபுல்லாக பனங்காய். அது எரிச்சிருக்காங்க. நுங்கு இல்லை, அதுதான் நினைக்கிறது பனை நுங்கு. நுங்கு பிடிச்சிட்டு கேட்டுச்சு படிக்கிட்டுக்கிட்ட. யாரு? ஹலோ, ஃபுல் ஸ்டெப் கன்ஃபார்மா? இங்கே ஒரே ஒரு ஸ்டெப்பு. இப்போ எங்கடா வர பார்த்தீங்க? இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு தெளிவா. யாரும் டக்குன்னு வந்து ஒரு ஜம்ப் பண்ண ஒரு சவுண்டு கேட்கல, டம்முன்னு. அந்த சவுண்டு தெளிவாக இந்த பேக் சைடு தான் கேட்டுது. இல்லை எதுவும் விழுந்துருக்கா? எதுவும் வாய்ப்பு இருக்குது. யாராவது ஆள் இருந்தீங்கன்னா சொல்லிடுறீங்களா? நாங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். ஆனால் நாங்கள் இன்னும் வீடியோ எதுவும் எடுக்க ஆரம்பிக்கல. லைட் மட்டும்தான் ஆன் பண்ணிருக்கோம். வீடியோலாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல. யாராவது ஆள் இருந்தீங்கன்னா வெளியே வரீங்களா? எங்களை பயமுறுத்தணும்னு நினைக்க வேண்டாம். யாரும் இல்லைன்னு நினைக்கிறவங்க.
இருந்தால் தான் யாரோட ஆக்டிவிட்டி மாதிரி தெரியல. ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஃபுட் ஸ்டெப் தெளிவாக கேட்கும் நம்மளுக்கு. அதை கேட்கவே இல்லை. சரி வாங்க போய் பார்த்துருவோம். அந்த ஒரு கம்பி மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், அந்த இது ஏதோ போட்டு சுட்டு அது எங்கன்னு பார்ப்போம். அது இருந்தாலும் அந்த இடத்துல ஆக்டிவிட்டி பயங்கரமாக இருக்கும். அது எல்லாத்தையும் மேபி எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பொசஸ்டு ஆன அந்த திங்ஸ் மாதிரியே இருந்தது. ஆமாம், அதுவாக சுற்றுது, கண்ணு முன்னாடியே முன்னாடி சுற்றுச்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இங்கே நிற்கிறோம் ஒரு 4 பேரும் கூட அதுவாக சுற்றுது. இல்லைங்க தள்ளுங்க. இதில் எதுவும் ஒயர் கனெக்ஷன் இருக்கா பாருங்க. மேலே வர்றாது கையில் சல்லடை பண்ணுவாங்க. Oh my God bro, Danny, செம்ம பவர் அதுக்கு. ஹலோ, சைலண்ட்டாக இருக்கு. Oh my God. என்னப்பா எப்படி இருந்ததோ இந்த இடம் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன இந்த கம்பி மட்டும்தான் அதிகமாக இல்லைல்ல, கட் பண்ணி எடுத்துருக்காங்கல்ல. சென்டரில் இந்த கம்பி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஆனால் இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி நீட்டாக இருந்ததோ அதே க்ளீனஸோடு தான் இருக்குது இன்னமும். இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆள் உருவமாக மாறுச்சு. அப்படியே வந்து டிரான்சாக்ஷன் ஆச்சு அப்படியே மாறி மாறி. எனக்கு அதை நினைக்க வேர்த்து பயமாக இருக்குது. யாரும் நடந்த மறைஞ்சல, யாரும் பேசுகிற மாதிரி இருக்கு. பேசுகிற மாதிரி கேட்கல, ஆனால் ஆள் கிடையாது. குழந்தை இது அம்மா அப்படின்னு கொத்த மாதிரி கேச்சு. பாப்பா இருக்கீங்களா இங்கே? இன்னும் உங்கள் ஆத்மா சாந்தி இடமே இங்கே தான் இருக்கா? இன்னும் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா ஏதாவது அறிகுறி காட்ட முடியுமா? இல்லைனா அந்த பாப்பாவோட அம்மா நீங்கள் இங்கே இருக்கீங்களா? உங்களோட ஆத்மா இன்னும் இங்கே தான் இருக்கா? திரும்பி பள்ளியும் கட்டுதுப்பா. என்னது அது? பள்ளி சவுண்டு தான். அவங்க அம்மா இருக்காங்களான்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தோன்னா அது துட்டுக்குன்னு ஏதோ தட்டின மாதிரி கிடச்சி. எனக்கு பள்ளி வாய்ஸ் மட்டும் இருக்குது. அந்த பச்சை இது வெளியேருந்து கேட்குறப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோன்றது ஃபஸ்ட்டு தெரிய வச்சுருக்கா எல்லாருக்கும். கைஸ் என்ன நடந்ததுன்றது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் பழைய வீடியோஸில் இருந்து வாசு சொன்னது எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். இந்த பில்டிங்கை கட்டினவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து நைட் டைமில் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு சீட் ஆடிட்டு இருந்திருக்காங்க. அதில் அவர் வின் பண்ணிட்டனால அந்த பணத்தை எடுத்துட்டு அவர் கிளம்பலான்னு போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ என்ன ஜெயிச்சிட்டேன்றனால இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி விளையாட சொல்லியிருக்காங்க. அவர் விளையாட மாட்டேன்னு சொன்னதுக்காக ஏதோ ஒரு போதை மயக்கத்தில் அவரை கொண்டுட்டதா சொல்றாங்க. அதோட அவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பில்டிங்கோட ஓனர். அப்பதான் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அவர் வின் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வா இன்னொரு விளான்னு சொல்லி அவர் கூப்பிட்டுருக்காங்க. பணத்தை வின் பண்ணார்ல அதோடய நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொன்னாரா இல்லை போதை ஓவர் ஆகிட்டனால சொன்னாரான்னு தெரியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பில்டிங்கை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸே இந்த பில்டிங்ல டெய்லி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த டைம்ல இதே மாதிரி ஏகப்பட்ட அராஜகம் பண்ணியிருக்காங்க. நிறைய பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து சில விஷயங்கள்லாம் பண்றதாகவும் இந்த பில்டிங்ல ஏகப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கிறதா இந்த பில்டிங்கை சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பில்டிங்கை கட்டினவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பில்டிங்கை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லாதனால இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றவங்க மிட் நைட்ல இந்த இடத்தை பயன்படுத்திக்கிறதா சொல்றாங்க. இந்த பில்டிங் ஒரு காம்பவுண்ட் குள்ள இருக்கனால மிட் நைட்ல உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாது. அதனால இந்த பில்டிங் குள்ள என்ன நடந்தாலுமே வெளியே தெரியாதனால நிறைய கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இந்த பில்டிங்ல எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேற எங்கேயுமே இது வரைக்கும் கிடைச்சது இல்லை. இப்போ எதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம்னா ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம் 1 lakh லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் வரதா. அதுக்கப்புறம் நம்ம வரதுக்காக பிளான் பண்ணுறப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தடவை வந்துட்டு இருந்துச்சு. சரின்ட்டு நாங்களும் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்தையே வேணாம், அது ஏதோ தடங்களாகுது, ஏன்னா இதுவே சபிக்கப்பட்ட இடம்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. என்ன அதில் போட்டிருந்துச்சுன்னா, ஆனால் இந்த மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒரு இல்லீகல் பர்சன் அங்கே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுதுனே,
நைட்டில் நாங்கள் பார்த்தோம், நடந்து போயிட்டு இருந்தாரு. ஆனால் அது பேய் கிடையாது, கருப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் கன்ஃபார்ம் சொல்கிறோம் அது பேய் கிடையாது, ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. அதே சமயம் பேயும் இருக்குது, அந்த ஆளும் இருக்குன்றாங்க. என்னன்னு புரியலன்றதுக்காக தான் வாசகம் சொல்லியிருந்தோம். என்னன்னு போய் செக் பண்ணுங்கடா, அந்த மாதிரி உண்மையாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டீமோட சேர்ந்து போவோம். இப்போதைக்கு நீங்கள் 2 பேரும் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இப்போ வாசு வெளியூர் சுற்று போகிறதுக்காக பிளானிங்கில் இருக்கான். அதனால் வர முடியாத சுச்சுவேஷன். அதனால் எங்கள் 2 பேர்த்த மட்டும் போய் பார்த்துட்டு வர சொன்னால். ஆக்சுவலாக அந்த மெயிலை பற்றி வாசு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறப்ப எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல நடந்தது உங்களுக்கு அது தெரிஞ்சது தான். ஏன்னா இங்கே இருந்த சோல் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லாக போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் அந்த மெயிலில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்னென்னா, அந்த இடத்துல சம்திங் இங்கே இருக்கிற ஆன்மாக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யாரோ நிறைய பேர் வராங்க போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்க வந்து 2 பேரோ 3 பேரோ அந்த மாதிரி தான் வராங்க. அவங்கள பார்க்க உங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, உங்களுக்கு எங்களை ஞாபகம் இருக்கா? நாங்கள் இங்கே வந்துருக்கோம். தெளிவாக வந்துருச்சு. அதான் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து தெளிவாக இந்த ரூம் இந்த தான் இருக்கு. இப்போ நாங்கள் இந்த இடத்துல பார்த்த ஆன்மாக்கே எங்களை யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு எங்களை ஞாபகம் இருக்கா? எங்கே ப்ரோ? அங்கே உள்ளதாப்பா. இல்லையே, எனக்கு தெரியலையே. எதுவும் தெளிவாக தெரிஞ்சது. இந்த கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு அது யாருன்னு பார்க்கணும். ப்ரோ ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம். உருவத்தை பார்த்தோன்னே எனக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாமே வருது. சிலுக்குது எனக்கு. நீங்கள் இப்படியே போங்க, நான் அப்படியே வரேன். அப்படியா? இங்கேயும் யாருமே இல்லை. ஆனால் தெளிவாக அந்த உருவத்தை பார்த்தோம். யார் இப்போ இங்கே இருந்தது? இங்கே நடந்து இப்படி போச்சு. வெங்கி இங்கே எதுவுமே இல்லைடா. ஆனால் தெளிவாக இந்த ரூம்குள்ளே தாண்டா பார்த்தேன். இங்கே பாருங்களேன், இங்கே மட்டும் ஈரமாக இருக்கு ப்ரோ. இங்கே தானே இப்போ கிராஸ் ஆச்சு. ஆமாம், இங்கே பாருங்க, ஈரமாக இருக்கு. டாய்லெட்டா இந்த இடமே? பாத்ரூம் தான். ஆனால் யாரும் பாத்ரூம் போன மாதிரி தெரியல, இப்போ ஈரமாக இருக்கு. ஒருவேளை தண்ணி இனி ஏதாவது சுட்டுருக்கோம், மழை பெஞ்சது இல்லை ரீசெண்டாக. வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இங்கே பாருங்க. பார்த்தீங்களா? தெளிவாக பார்த்தா? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக உங்களுக்கு நாங்கள் யாருன்னு மறந்துருச்சா என்ன? எனக்கு தூக்கி போட்டுச்சு ப்ரோ, ஒரு மாதிரி கருப்பா அப்படின்னு. அது நம்ம அது நம்மளை பயமுறுத்துறதுக்கு வந்து எப்படி கத்துச்சு பற்றி அது ஆக்ரோஷமா வெளியே போடான்னு சொல்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. போன மாதிரி தான் கேட்டுது, எனக்கு தெளிவாக கேட்டுது. போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்தப்போ கூட வான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ போன்னு சொல்லுதா? அப்போ வேறு ஏதாவது ஆன்மா நம்மளுக்கு ஏதாவது கைட் பண்ணுதா காப்பாற்றுறதுக்காக, ஒரு வேளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு? நம்ம எல்லாம் உள்ளே வர்றப்பயே வான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா போன்னு சொல்லிட்டு அதுவும் கத்துது. அது போமா கேப்சர் ஆச்சா? கிளியராக கேப்சர் ஆயிருக்கு. வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண. நான் அதான் சொன்னேன் தெரியுமா, அந்த ரூமில் தான் பார்த்தேன் பண்ணேன் நான். ஆமாம், அங்கேருந்து தான் இப்போ வந்திருக்குது இந்த சைடில். அது பார்த்து சேஃபாக இருங்க ப்ரோ. கண்டிப்பாக. ஹலோ, இப்போ எங்களை எதுக்காக இந்த இடத்த விட்டு நீங்கள் துரத்த ட்ரை பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா? நாங்கள் இங்கே வந்தது ஒருவேளை உனக்கு பிடிக்கலையா என்ன? யாருமே இல்லை. நான் பார்த்தது இந்த ரூமில் தான் கிராஸ் ஆச்சு. தெளிவாக டார்ச்சர் செய்ய ஒரே செகண்டு தான். ஹலோ,
டூ வீலரா இல்லை காராக தெரிலப்பா அது வெளியே. கைஸ் காம்பவுண்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து நின்றுருக்கு. எங்களுக்கு இங்கேருந்து வெளியேருந்து பார்க்கறதுக்கு அந்த வெளிச்சம் தெரியுது. காரோட லைட் இல்லாமல் கொண்டாட போவோம். இந்த இடத்துல நம்ம லைட் யூஸ் பண்ணால் வெளியே தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அதான் இந்த ஃப்ளாஷ் லைட் மட்டுமே இருக்கட்டும், அதை வச்சு ட்ரை பண்ணலாம். எங்களை எதுக்காக வர சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் வந்தது உனக்கு பிடிக்கலையா? ஹலோ, நீங்கள் வவ்வால்றா பயந்துட்டே இருக்க ப்ரோ. நீங்கள் சவுண்டு ப்ரோ. பாம்பு இல்லை 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 பாம்பு மாதிரி இருந்துச்சு. பாம்பு இல்லை, பாம்புன்னு நினச்சி பயந்துட்டேன். அதையே அதுதான் நானும் அதுக்கு தான் டார்ச் அடிச்சு பார்த்தேன். இங்கே இருக்கிற ஆத்மாவுக்கு நாங்கள் வந்தது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. லைட் அடிக்கணும். என்ன ப்ரோ மூச்சுராச்சா? தெளிவாக கேப்சர் ஆச்சுடா. ஓ மை காட், இருக்கு. அது கண்டிப்பாக நம்ம வந்து பிடிக்கல. அப்போ நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ இருந்தாங்கல்ல அம்மாவும் குழந்தையும், அவங்களோட ஆன்மா இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப தெரியல. வேற யாரோவா? வேற ஏதோ ஆத்மாவோட வேலை தான் கன்ஃபார்ம். இல்லைன்னா இங்கே இருக்கிற ஆத்மாவுக்கு நாங்கள் வந்தது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் காம் டவுனாக பேசி பார்ப்போம் ப்ரோ. வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம இங்கேருந்து இப்போ போயிட்டோன்னா அப்புறம் அது எதுக்கு வந்திருக்கு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. ஆமாம். ஸோ அதனால் வந்து அதுக்கிட்ட பேசி பார்க்கலாம். சரி ஓகே வாங்க இந்த ரூம்லேயே போயிடலாமா? இங்கே ஒரு பெரிய பெஞ்ச் இருந்துச்சு, அதெல்லாம் காணோம். இதில் போயிடலாம். இதுலையா? அது அப்படி தானே அது அங்கே வந்துச்சு. பயமாக இருக்கு. என்னங்க உங்க இப்போ தானே பார்த்தேன், தெளிவாக பார்த்தேன்டா. அங்கே பாரு இப்போ தானே பார்த்தேன். ஹலோ, நிழலா? என்னது அது? இல்லை 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 இல்லை, கண்டிப்பாக அதோட தலை தான் அது. நாங்கள் உங்களை நம்பி தான் இங்கே உள்ளே வரோம். ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு ஹர்ட் பண்ணாதீங்க. ப்ரோ நான் லைட்டு போட்டுக்கிறேன், பயமாக இருக்கு. இல்லை கன்ஃபார்ம் லைட்டு வேணும் தான் நமக்கு. ஓ மை காட், இங்கே பாருங்க, குழியை விழுந்துடாதீங்க. செப்டிக் டேங்க் வருங்களா? இல்லை இல்லை போரு. போர் ஏன்டா வீட்டுக்கு நோட்டிக்கு பில்டிங் நடுவில் போட்டிருக்காங்க போரு? யார் இப்போ இந்த இடத்துல நடந்து வரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்த்து இல்லை தள்ளி நில்லுங்க, விழுந்துடாது. உனக்கு நாங்கள் வந்தது பிடிக்கல தானே, ஆனால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றோம். ஸோ எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? இல்லைனா எங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா பேசலாம். எங்களை நீங்கள் அட்டாக் பண்ணுற மோட்டில் தான் இருக்கீங்கன்னு தெரியுது நல்லா, ஆனால் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கிங்க. அந்த பெஞ்சு அங்கே இருக்கு பாருங்க. பெஞ்ச் இருக்கா? இருக்கு இருக்கா? இருக்கு இருக்கு இருக்கு. 2-3 பெஞ்ச் இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லையே, ஒரே ஒரு பெஞ்ச் தான், பெரிய டேபிள் இது. அங்கே இருக்கு பாருங்க ப்ரோ. ஓகே, சரி டவுசிங் எல்லாம் கூட பேசி பார்ப்போமா? வேறு வழி இல்லை. ஆமாம், எங்கேயாவது கேமரா செட் பண்ணுறோம், அந்த டேபிள் மேலே செட் பண்ணிடலாமா? கைஸ் நாங்கள் இப்போ டவுசிங் ராடு டெஸ்ட்டு நாங்கள் வாயெல்லாம் வளருது. டவுசிங் ராடு டேபிளில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு டவுசிங் ராடில் இங்கே இருக்கிற புது ஆத்மாவான பழசானு நம்மளால் முடிஞ்சால் கேட்டு பார்ப்போம். ஏதாவது ஆன்சர் கிடச்சிச்சுன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நெக்ஸ்ட் டைம் வரத்துக்கு. அதோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இவ்வளோ கொடுக்குதுன்னா கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஏதாவது சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம். ஓகேவா? ஆனால் அது நம்மளை இன்னும் வந்து நம்பாமல் இருக்கலாம். அதனால் அதுக்கு நம்ம நம்பிக்கை தன்மை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட பேசி பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுறோம், அங்கேயே வச்சிரு. தோசை நடந்துட்டு இருங்க. போயிடுச்சு. போகாதீங்க, பக்கத்தில் போகாதீங்க ப்ரோ, அது வர வைக்குது. போயிடுச்சு. போகாதீங்க, பக்கத்தில் போகாதீங்க ப்ரோ, அது வர வைக்குது. அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க ப்ரெசன்ஸை தான் நம்மள்ட்ட காட்டுறாங்க. இது நம்ம நல்ல சகுனமாக எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்களும் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு அதுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால் நீங்கள் இங்கே வந்து கோவமாக இருக்கீங்க. சுற்றி வருது ப்ரோ இந்த இடத்துலயே. அதான் ப்ரோ உண்மையுமே சொல்கிறேன், கேப்சர் ஆகிக்கிட்டே இருக்கும் ப்ரோ. பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கும், நெருங்கி வரும்.
நம்ம 2 பேர் இருக்கிறது ரொம்ப ஓகே, சேஃப் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்கிறோம், உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை வரணுன்ற ஒரு காரணத்துக்காக சொல்கிறோம் இந்த விஷயத்த. இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் டவுசிங் ராடில் உங்கள் கூட பேசுகிறோம். இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதை பண்ணுறோம். இந்த நம்பிக்கையை நீங்கள் வீணாக்காமல் தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். உங்களை கோவப்படுத்துறதுக்கோ உங்களை பழி வாங்குறதுக்கோ நாங்கள் வரல. உங்களை கொண்டவங்க எல்லாம் எப்படின்னு எங்களுக்கு தெரில. நீங்கள் அது ஏதாவது சொன்னீங்கன்னா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம். ஆமாம், இப்போதைக்கு எங்களால் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டீமாக வந்து ஏதாவது ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக. சரி ப்ரோ, நம்ம கேட்போம். டோசிங் நடக்கு நைட் விஷன் எடுத்துக்கலாமா? எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுறோம். பயமாக இருக்குது. ஏன்னா வேறு வழி இல்லை, அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும்னா வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம லைட் யூஸ் பண்ணுறனால கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். சரி, லைட் யூஸ் எடுக்கும். லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட் டோசிங் நல்லா கொஸ்டின் கேட்குறோம், லைட் ஆஃப் பண்ணிக்கிறோம். பக்கத்தில் நடந்து வர மாதிரியே தான் இருக்குது. தெரியல, அதில் தெரியுதுண்ணா. தெரியுது. ஏதாவது வந்தால் சொல்லிடுங்க ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக தூக்கி போட்டு வந்துடுறேன். ரெடியா? ரெடி. இங்கே இருக்கிற ஆத்மா நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ பார்த்த அதே ஆத்மாவா, இல்லை வேற யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்களா? அப்படி புதுசாக வந்திருந்தீங்கன்னா இப்படி எக்ஸ் சிம்பிள் போங்க. இல்லை நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே ஆத்மானா இப்படி ஒய் சிம்பிள் போயிருங்க. ரெடியா ப்ரோ? நாங்கள் பார்த்த அதே ஆத்மாவா, இல்லை இப்போ வந்திருக்க புது ஆத்மாவா? என்ன ப்ரோ எக்ஸ்? இதுக்கு இது அர்த்தம் ஆமான்றாங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க. ஓகே, அந்த ஆத்மா தான் போயிட்டாங்கல்ல. அதுவும் இல்லாமல் அவங்க இவ்வளோ அக்ரெசிவாக இருக்க மாட்டாங்க. அவங்க சைலண்ட்டாக அங்கேருந்து வந்துட்டு, ஏன்னா அவங்க குழந்தைய தான் தேடிட்டு இருந்தாங்க. ஆமாம், குழந்தை கூட விளாண்டுட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. ஓகே, அடுத்து கேள்வி. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் படி இங்கே ஏதோ சில ஆளுங்கள்லாம் வந்து ஏதோ பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அவங்க மூலியமாக நீங்கள் இங்கே வந்தீங்களா? அவங்க எதுவும் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? இல்லை நீங்கள் இந்த இடத்துல எதுவும் இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டீங்களா? இவ்வளோ கேள்வி கேட்டால் எதுக்கான பதில்றா அவங்க சொல்ல? லைட்டை போட்டுக்கோங்க ப்ரோ. லைட் ஆன் பண்ணுறேன். அக்கா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மறுபடியும் பயமுறுத்த தான் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனிக்காக இருக்குன்ற ஒரு காரணத்தினால நாங்கள் மறுபடியும் லைட் ஆன் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லா லைட்டையும் இவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் உங்களுக்கு இன்னமும் எங்கள் மேலே நம்பிக்கை வரலையா? ஏன்னா ஒரு ஆத்மாவுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனசையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண முடியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்களோட எண்ணத்தை கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் எந்த ஒரு தப்பான நோக்கத்தோடையும் நாங்கள் இங்கே வரல. அப்படி இருக்கிறப்ப ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? அவங்கள யாராவது கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்களா? அதே கேள்வி வருது, அதை மட்டும் கேளு. உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்களா, இல்லை இங்கே இருந்து போயிட்டீங்களா? கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி போங்க, இல்லைன்னா இப்படி போயிருங்க. ஆடுது ப்ரோ, இப்பயும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ப்ரோ. அதுதான் பாரு, இவ்வளோ வேகமாக ஆடுது. ஒரே ஒரு சைடில் இருக்க ராடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. அவங்களால பதிலே சொல்ல முடியல கரெக்டாக. அவங்களால 2 சைடும் வந்து திருப்ப முடியல, பதிலே கொடுக்க முடியல. கண்ட்ரோல் வர மாட்டேது. கண்டிப்பாக அப்போ அவங்கள கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த கேள்விக்கு அவங்க கஷ்டப்பட்டு தான் பதில் கொடுக்குறாங்க, தெரியுதா? கண்டிப்பாக அவங்க யாரோ கண்ட்ரோலில் தான் வச்சுருக்காங்க. இன்னும் முழுசாக எக்ஸ் வரல. அதுதான் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுறாங்க நம்மள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு. ஆனால் அவங்க வேற ஒருத்தனோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்களால பதில் சொல்ல முடியல. அதுக்கு வந்து திணறி வந்து பார்த்தா பதில் சொல்கிறாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி தேவைப்படுது. உதவி தேவையான்னு கேட்டுப்பாரு. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா இப்படி போங்க, இல்லைன்னா இப்படி போயிருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுவோம். சொல்லுங்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும். இப்போ அப்புறம் இது ஆடுது, முன்னாடி அது ஆடிச்சு. நடக்கட்டும். அவங்க வந்து வேணாம்மா, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உதவி தேவைப்படுது தான். ஆனால் வேணான்னு சொல்கிறாங்களே. அது அவங்க சொல்லலை, அது வந்து பார்த்தோன்னா வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் நீங்கள் உதவி தேவையில்லைன்றீங்க? ஏன்னா உங்களை வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ணி தானே வச்சுருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உதவி தேவைப்படும் தானே. உங்களுக்கு ஏன் உதவி? அங்கே தானே டேபிள் தானே இப்போ நோந்துச்சு. நான் சொல்கிறேன் இல்லை ப்ரோ, அவங்களுக்கு தேவை ப்ரோ. உதவி தேவை இல்லை ப்ரோ, அவங்களுக்கு தேவைப்படுது கண்டிப்பாக. இல்லை நம்மளுக்கு குறைச்சலாக பார்க்குறாங்க. ஆமாம், ஏன்னா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் அதுவாக இருக்கலாம்ல. இங்கே யாரும் வரக்கூடாது, இந்த இடத்த யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக. வர மாதிரி இல்லை, கேட்குதா? மனம் வர மாதிரி கேட்குது. எதுவும் மந்திரத்தை மனைவி வர மாதிரி இருக்குது. லைட் ஆஃப் பண்ணு. அப்போவே சொன்ன இந்த இடத்துக்கு 2 பேர் வேணாம், 3-4 பேர் போவோன்ட்டு கேட்க மாட்டீங்க. ஒன்றும் பிரச்சனை, சேஃபாக பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஆள் இல்லைன்னா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆளாக மட்டும் பார்த்துக்கலாம். அது யாரும் மட்டும் பார்த்துக்கலாம். யாரோ கண்ட்ரோல் பண்ணி தானே வச்சுருக்காங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உதவி தேவைப்படும் தானே. உங்களுக்கு ஏன் உதவி? இது வந்து
வணங்கிக்கிட்டு எந்திரத்தை ஓதிக்கிட்டு வருவாங்கல்ல, சவுண்டு உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். தெளிவாக ஏதோ கஷ்ட மாதிரி இருக்குது, அலற மாதிரி தானே கேட்குது அடிஷ்னலாக. இரு பார்க்குறேன், லைட் ஆன் பண்ணாத. லாரி சவுண்டு கூட சேர்ந்து யாரோ அழுகுற மாதிரியும் வாய்ஸ் கேட்குது கைஸ் தெளிவாக. என்னாச்சு ப்ரோ? யாரோ வர மாதிரியும் தெரியல. என்னாச்சு? யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிறேன். எனக்கு உள்ளே வர வழி வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இவர் பாட்டு விட்டுட்டு போகிறாரு. வெங்கி யாரும் இல்லை வெங்கி, வா 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 வா, லைட் ஆன் பண்ணிக்கோ. ஆன் பண்ணிட்டா? லைட் ஆன் பண்ணிக்கோ. என்ன சவுண்டு ப்ரோ? யாரும் மனோர மாதிரி தெரியல, ஏன்னா லாரி சவுண்டு பிரேக் அடிக்கிற சவுண்டு கூட சேர்ந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டுது தெளிவா. இப்படின்னா வேறு ஏதாவது சொல்ல வராங்களா, நம்மளை கைட் பண்ணி ஏதாவது காட்டுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்களா அவங்க? லைட் ஆன் பண்ணிக்கோவா, பார்க்கலாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டு போ. ஹலோ, இந்த பெஞ்சு தான் நவுந்துச்சு. அது நவுந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஷாக்காகிடுச்சு ப்ரோ எனக்கு. அந்த டேபிள் எப்படி வெயிட்டு சரியான வெயிட், அது தூக்கலாம் முடியாது. அது கன்ஃபார்ம் ஒரு ஆளால் வந்து பார்த்தோன்னா அதை நவுத்தவே முடியாது. குறைஞ்சது வந்து 4 பேர். அது யாரோ பின்னாடி இருந்து தள்ளின மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா அது நம்மளை இடிக்கிறதுக்கு தான் வந்தது. நம்ம காலை தட்டி விடுற மாதிரி தான் வந்ததே அது. ஓகே ஃபைன், பார்த்துக்கலாம் வாங்க. அந்த சவுண்டு மனோன சவுண்டு என்னன்னு பார்ப்போம். அது ஆனால் இந்த பக்கம் தான் கேட்டுச்சு. நம்ம வந்த வழி இருக்குல்ல, அந்த படிக்கட்டுக்கிட்ட நான் சொன்னேன்ல, ஆமாம், அந்த இடத்துக்கிட்ட தான் கேட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிரேக் சவுண்டு தனியாக கேட்டுது, லாரியோட பிரேக் சவுண்டு இங்கே கேட்குது. அது கூடயே இங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா அப்படின்னு அழுவ கேட்டுச்சு. அது எனக்கு கேட்டுச்சு. சரி வாங்க போய் பார்ப்போம் அங்கே. ஆமாம் அக்கா, உங்களுக்கு வந்து இன்னும் எங்கள் மேலே நம்பிக்கை வரலையா? உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நாங்கள் இன்னும் என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நம்ம நடந்து வரப்போ பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே கேட்குறோம். இதில் பயமுறுத்தாதீங்க. இல்லை, நம்ம பின்னாடி யாரும் நடந்து வராங்க, அதுவும் கேட்குது. எனக்கு ஃபீல் ஆகுது அது நம்ம பக்கத்தில். மனுஷன் ஆத்மாவா? ஆத்மா தான், ஏன்னா நம்ம தான் தெளிவாக பார்த்துருமே. மனுஷன் யாரும் பின்னாடி வந்து அடிச்சிட போகிறாங்க இப்போ. எனக்கு அது வேறு மனுஷன் யாரையும் வரலப்பா இங்கே. நான் அதான் அந்த சைடு போய் பார்த்துட்டு, நம்ம வந்த வழி இருக்குல்ல, அதையும் போய் பார்த்துட்டேன். யாருமே இல்லை, ஆள் இல்லை. வாங்க போய் பார்ப்போம் முன்னாடி. சைலண்டாக போங்க. ஆள் வராங்களா? அதான் 2 வீலர் சவுண்ட் தான். யாராவது ஆள் வராங்களா? இல்லையே, நின்ன மாதிரி தானே சவுண்டு கேட்டுது. என்னடா நீ ஃபோக்கஸில் ஆக மாட்டுற? இங்கே பக்கத்தில் எதாவது இருக்கா? இப்போ தான்டா ஃபோக்கஸே வரப்போ. ஏன்னா இந்த பேய் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளர் ஆகிடுது தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேட்டிருக்காங்க கமெண்ட்டில். ஏன் பேய் வரப்போ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நானே எடிட் பண்ணுறப்ப எனக்கு கடுப்பாகும். என்னடா இந்த மட்டும் திடீர்னு பிளராக இருக்கேன்ட்டு. இப்போ அதுக்கான ப்ரூஃப் தான் கைஸ். இப்போ நம்ம பக்கத்தில் ஏதாவது ஆக்டிவிட்டி நடக்குதுன்னா அங்கே எதுவுமே வந்து தெரியாது, அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும். அதனால் நம்ம பின்னாடி தான் ஏதோ ஃபாலோ பண்ணி வருது நம்ம பக்கத்துலேயே. நம்ம லைட் அதிகம் யூஸ் பண்ணணும். அந்த சிங்கிள் லைட்லேயே போவோம் சைலண்ட்டாக. சரிவா, சைலண்ட்டாக போவோம். அந்த முனகிற சவுண்ட் எங்கே கேட்குதான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு அந்த மெயிலில் வந்த மாதிரி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவோம். இல்லை அதுதான் இருக்குதே. அது நம்ம நடக்கிற சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. கேட்டுச்சு நல்லா கேட்டுச்சு எனக்கு. ஆள் நடக்கிற சவுண்டா அது? இல்லை, ஏன்னா நம்ம உள்ளே இருந்தப்போ யாரும் ஆள் வந்திருக்க மாட்டாங்கல்ல. ஆனால் இப்போ செருப்பு போட்டு நடந்த மாதிரி தான் கேட்டுச்சு எனக்கு. பள்ளி கத்துது. என்னாச்சு? நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க? பக்கத்தில் யாரும் முடங்கின மாதிரி ஏதோ ஒரு வாய்ஸ் தெளிவாக கிடையாது, ஒரு பொண்ணோட வாய்ஸ். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1:15. சரி வாங்க நம்ம போவோம், அந்த சைடை போய் பார்ப்போம். பார்த்து பொறுமையாக போங்க ப்ரோ. ஏதோ ஆளுங்க இருக்கிற போகிறாங்க. அந்த இவங்க சொன்னாங்களே இல்லீகல் பீப்புள், அவங்க தான் இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் போகணும் நம்ம. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இல்லீகல்னால் இந்த சரக்கடிக்க வரவங்க அந்த மாதிரி யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அவங்கள வந்து இல்லீகல் பீப்புள்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள வந்து இந்த சரக்கடிக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லலாம். இவங்க ஏதோ 4-5 பேர் வந்து நைட்லலாம் ஏதோ பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த மெயிலில். ஆமாம், அதுவும் இல்லாமல் கூட வந்து பார்த்தோன்னா அவங்கள எப்படி சொல்கிறது தெரியல, டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களே வந்து பார்த்தோன்னா கூட்டிகிட்டு வராங்க இந்த இடத்துக்கு. ஆமாம், அந்த ரிச்சுவல் பண்ணுறது மாதிரி ஏதோ சம்திங். இவங்கள தான் வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து ஒரு ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது டிரான்ஸ்ஜெண்டருக்கு தான்
வந்து பார்த்தோன்னா ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது அவங்களுக்கு கட்டுப்படும். ஏன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களால் தான் வந்து பார்த்தோன்னா நிறைய இது பண்ண முடியும். நான் நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன், நேர்லேயே பார்த்துருக்கேன். நான் அந்த இடத்த பற்றி நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பல. இந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு நான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இங்கேருந்து நம்ம என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வெளில போயிடலாம். அக்கா, எங்களை ஏதாவது கைட் பண்ணுறீங்களா நீங்கள்? த்ரீ டைம் நாக் சவுண்டு அப்படியே கிடைச்சி. ஆமாம், கைட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். கைட் பண்ணுறீங்களான்னு கேட்ட உடனே 3 டைம் வந்து பார்த்தோன்னா நாக் சவுண்டு மாதிரி கேட்டது தெளிவாக. ஒன் மோர் டைம் எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தத்தை மறுபடியும் எழுப்ப முடியுமா உங்களால்? பள்ளி எப்படி கேட்கும்? பள்ளி மாதிரி தானே இருக்குது. சரி, ஓகே அக்கா. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இருக்கோம் நாங்கள். அதனால் நீங்கள் மறுபடியும் எங்களுக்காக அந்த சத்தத்தை எழுப்ப முடியுமா? அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெளிவாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அவங்க. ஓகே, கண்டினியூவாக கேட்குது. இங்கே தான் கேட்குது. இந்த ரூமில் தான் இருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது எங்கள்கிட்ட காட்டுறதுக்கு விரும்புகிறீங்களா? இங்கே உண்மையாக ரொம்ப பயந்து தான் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சால் எங்களை கூட வந்து பார்த்தோன்னா அந்த இல்லீகல் பீப்புளாக வந்து நினச்சி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. இந்த இடத்துல நாங்கள் வீடியோ எடுக்கிறது உயிரை பணைய வச்சு தான் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஏதோ இருக்குது செவுத்தில். பாட்டு என்னது? ஏதோ கதவு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பைப் லைனாக வெளியே இப்படி தெரியுது. காலேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் இப்போ இந்தளவுக்கு கேவலமாக கட்டுறாங்க. ஏதோ சிலுவை மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கேருந்து பார்க்குறப்ப அப்படி தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு டோர் மாதிரி இருந்தது, சபிக்கப்பட்ட கதவு கொஞ்சமாக அந்த மாதிரி இருந்தது. வாங்க நம்ம அந்த சைடு போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். நடக்கிற சவுண்டு கேட்குது. மேலேயா இங்கிட்டா? மேலே தான் கேட்குற மாதிரி இருக்குது. ஏற்கனவே மேலே பார்த்துருமே ப்ரோ. இது போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி, பார்த்துட்டு போயிடும். அங்கே யாராவது ஆள் இருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். ஆனால் வந்தோடனே நம்ம கேட்டுட்டோம், எதுவுமே ரெஸ்பான்ஸ் வரல. இங்கே தான் மேலேயா? இது மேலே யாரோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஓட்டுனா இருக்கும்ல, செப்பல் போட்டு. கேட்குது தெளிவாக கேட்குது. சரிவா, ஒரு தடவை பார்த்துட்டே போவோம். ப்ரோ இங்கே இருக்கு ப்ரோ. அது உள்ளே போட்டு வச்சுருக்காங்கப்பா. இன்னும் இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்கன்றாங்க. ஆனால் வெக்கல்லாம் இருக்குது. பகலில் வந்து இதை யூஸ் பண்ணுறாங்களோ இடத்த. மேபி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃப் த பில்டிங்க்கு பின்னாடி வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடந்ததில்லை. நாங்களும் கேப்சர் பண்ணதில்லை. போன வாட்டி வந்து அங்கேருந்து மாடியிலேருந்து பார்த்த போகலாம். இந்த சைடுக்கு மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கிட்டு மக்கள் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஆத்மா எதுவும் பண்ணலையா இல்லை என்னன்னு தெரியலையே. இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மாடெல்லாம் கட்டுவாங்கல்ல, அதோட ப்ரெசன்ஸ் வந்து குட் வைப்ஸ் தானே அது. அதனால கூட வந்து பார்த்தோன்னா வராமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ கூட நம்மளுக்கு அந்த பக்கம் தான் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டி தெரிஞ்சது. இந்த பக்கம் வந்ததுலேருந்து தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மேடைக்கு போகலாமா இல்லை இங்கேயே இருக்கலாமா? அந்த சைடில் கொஞ்சம் பார்த்துருவோம், யாராவது ஆள் இருக்காங்களான்னு பார்த்துட்டே போயிடலாம். லைட் ஆஃப் பண்ணிடுவா. ஆஃப் பண்ணிக்கலாம். எவனாவது நம்மளை பார்த்துட்டு ஆர்ன் அடிக்கிறானான்னு தெரில. ஏன்னா இத்தனை மணிக்கு வந்து பார்த்தோன்னா ரோட்டில் வண்டியே போகல. அவ்வளோ யாருக்கு ஆர்ன் அடிக்கிறானே தெரிய மாட்டேது. கீழே பார்த்து உள்ளே போகக்கூடாதுன்ற முள்ளெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க. அதான் இதை தான் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுறாங்க போலக்கு. பார்த்து இன்னும் வேற வர மாதிரி தானே கேட்குது. நைட்டு இன்னும் ஐஃபோன் போட்டு எடுத்துகிட்டு போயிடுமா?
யாரும் இங்கே பக்கத்தில் வர மாதிரி இல்லை. எங்கேயுமே எனக்கு ஆள் இருந்த மாதிரி இல்லை அது ஓகே. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் நின்றுச்சு, ஞாபகம் இருக்கா? சவுண்டு நம்ம அங்கேருந்து இப்படி நடந்து வரப்போ வண்டி நின்னது எனக்கு தெரிஞ்சு மூவ் ஆன மாதிரி தெரியல. எனக்கு ரொம்ப அந்த வண்டியிலேருந்து யாரும் இங்கே உள்ளே வர மாதிரி தான் தோணுது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக என்னோட டவுட் அப்படி தான் இருக்குது. பேசுகிற சொல்ல கேட்குது. கேட்குதா? கேட்குதா? கேட்குது. யாரும் வராங்க. லைட் ஆஃப் லைட் ஆஃப் லைட் ஆஃப் ஆக மாட்டேங்கிறான். லைட் ஆஃப் ஆஃப் லைட் வச்சு மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ. லைட் நமக்கு லைட் இல்லையே. லைட்டு கண்ணு தெரியல. பார்த்து வா வா படிச்சுட்டு வா. வெங்கி இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாத. வா 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 பார்த்து வா. எனக்கு ஒன்றுமே தெரியல ப்ரோ. நைட் விஷன் எங்க ப்ரோ? நைட் விஷயம் இந்தாங்க நைட் விஷன் அப்படிங்க. லைட்டே வேணாண்டா ப்ரோ. கீழே பள்ளம். ஆமாம் வாங்க பார்த்து. யாரோ வராங்க. வேட்டி கட்டிட்டு வராங்க. வாடா இருங்க லைட் அடிங்க. எனக்கு லைட் அடிக்காத. வா 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 வா. போங்க. சைட்ல போங்க. யாரு? தெரியலடா, சத்தியமா தெரியல. தெரியலண்ணா. ப்ரோ பிளர் ஆகுது ப்ரோ. யாரோ வந்துட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு பாத்ரூம் போக யாரும் வராங்கன்னு நினச்சேன். ஆனால் மாடிக்கு எதுக்கு வரணும்? அதுதான் டவுட்டு. அங்கே போகிறாங்க பாருங்க ப்ரோ. பிளர் லைட் இருக்கு. அதுதான். இப்போ ஃபோக்கஸ்லேயே ஆக மாட்டோம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கிறான். கைஸ் கிளியராக எனக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறான். கீழே நான் சொன்ன தெரியுமா? அப்போ அவனை சுற்றி ஆண் மக்கள் இருக்கிறா. சொல்கிறீங்க? கண்டிப்பாக மேபி அவன் வந்து அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். அப்படியே இருக்கலாம். ப்ரோ அந்த ரூம்குள்ளே போயிட்டான். நான் உன்ட்ட சொன்னேன் தெரியுமா? நீயே வந்து ஃபோக்கஸ் ஆகலப்பா, நீ ஃபுல்லாக பில் ஆகுறன்ட்டு. இப்போ அதே தானே அவனுக்கும் நடந்தது. அதான் எனக்கு புரியல எப்படின்ட்டு. அவனோட கெஸ்ஸிங் படி அவன் தான் இந்த ஆன்மாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கான். இப்போ அவன் போகிறப்ப அவன் கூடியே தான் போகுது. எனக்கு என்னன்னா இந்த நேரத்தில் கரெக்டாக 1:30-2 மணிக்கு என்ன ப்ரோ வேலை? அதுதான் இப்போ டைம் வந்து கரெக்டாக தனியாக இங்கே யாராலையும் வர முடியாது ப்ரோ. 2 பேர் வந்ததுக்கு எப்படி இருக்குது? அப்போ பிளாக் மெஜிஷியனாக தான் இருக்கணும். அவன் என்ன பண்ணலாம்? அவனை போய் என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்த்துட்டு எஸ்கேப் ஆகிடும். ஏன்னா அவன் கண்ட்ரோலில் தான் இங்கே எல்லா ஆன்மாவும் இருக்குது. அப்படின்றனால நம்ம இங்கே இருக்கிறது வந்து நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். திடீர்னு வந்து நம்மளுக்கு ப்ரொசஸ் பண்ண வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தரை காப்பாற்றவே முடியாது. அது என்ன அப்பெல்லாம் சொல்கிறீங்க? ரிஸ்க்கு தான். அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் கேப்சர் மட்டும் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு நம்ம இங்கே வந்தது தெரியல. நம்மளை பார்த்துட்டானா? நம்மளை பார்த்துட்டு வாய்ப்பு இல்லை. நம்ம தான் வந்து இல்லை இதுக்கப்புறம் பார்த்துட்டானா? பார்த்தா ஓட்டுற வண்டி தான், வேறு வழி இல்லை. எஸ்கேப் தான். வீட்டில் கீழே விழுந்தோம். லைட் ஆன் பண்ணிட்டே ஓடும். அதுக்கு மேலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகும். ஏதோ நெருப்பு எரியுது. ஏதோ எரியுது தான் உள்ள. அந்த ரூமில் தெரிய மாட்டேங்குது. அதில் தெரியுது அந்த இடத்துல. தெரியுது. தனியாலாம் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல. நெருப்பு தானே? நெருப்பு தான், தெளிவாக தெரியுதுப்பா. அங்கே போய் பார்ப்போமா? கண்டிப்பாக பார்த்து தான். பாருங்க எதுவும் ஃப்ளாஷ் ஆன மாதிரி இல்லை. இப்போ உள்ள வரான். பார்த்துட்டானா? இல்லை பார்க்கல. நம்மளும் அதுவும் பார்த்துட்டு வெளியே வந்துட்டானோ? அதுதான் தெரியல. இருப்பா, வெளியே தாண்டா வரோம். வரானா? அந்த கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டான். லைட் ஆஃப் பண்ணிட்டானா? லைட்டை ஆஃப் பண்ணிட்டான். எங்கே இருக்கான்? வெளியே தான் இருக்கான். எப்படி பார்க்காத. நம்ம தெரிஞ்சிட போகிறோம் அவனுக்கு. தெரிய மாட்டோம். பொறுமையாக அங்கே போய் பார்க்கலாமா? என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேலே இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆமாம், நீங்கள் முன்னாடி போங்க. லைட் உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு போய் கேட்காம நட. ஓகே. கால் தடம் கேட்காம நடுறா. உன் கால் தடமே கேட்குதுரா. கழட்டிட்டா? வேணாம். எதுக்கும் சேஃப்டிக்கு டார்ச் லைட் வச்சுக்கோ. சப்போஸ் அவன் கண்ணில் நம்ம மாட்டிட்டோன்னா உடனே ஓடிட வேண்டியதான். ஏன்னா அவனோட கண்ட்ரோலில் தான் இந்த இடமே இருக்குது. சரி ஓகே ப்ரோ. எரியுது ப்ரோ, நல்லா எரியுது. பாருங்க, நல்லா எரியுது. ஃபோக்கஸே ஆக மாட்டேது அந்த இடம். தெரியுது. கரெக்டு. ஏதோ பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. நடந்துற மாதிரி இல்லை. அதான்
ப்ரோ நல்லா எரியுது. கிட்டக்க வந்துட்டோம். இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம் சரியா? புதுசு புதுசுன்னு பேச வேண்டாம், அமைதியாக போகும். கீழே பார்த்தேன். இந்த லைட் ஆஃப் பண்ணிடுங்களா? வேணாமா? ஆஃப் பண்ணிடுங்க. லைட் ஆஃப் பண்ணிடுங்களா? நான் தெரிஞ்சிடும். உள்ள தெரியவே இல்லை ப்ரோ யாருமே. அதுதான் எங்களுக்கு தெரியல. ஆனால் அவன் ஷேடோ தெரியுது பாருங்க. ஆமாம், அந்த நெருப்பு வெளிச்சத்தில் அவனோட ஷேடோ தெளிவாக தெரியுது பாருங்க. அங்கே போய் பார்ப்போமா? அங்கிட்ட போயிடுவோமா? போங்க போங்க. ஏதோ போனால் மாதிரி ஒன்று கேட்கலாம். மந்திரம் படிக்கிறோம். மந்திரமா? ஆமாம், ரிச்சுவலுக்கான மந்திரம். மயிலாம் கத்த ஆரம்பிக்குது. எல்லாமே ரியாக்ட் பண்ணுது. சரி அமைதியாக இருந்தது. நான் இப்படி உள்ள போகிறேன், கேட்கல. ஓகேவா? ஃபோக்கஸே ஆக மாட்டுது. கோசம் ஃபோக்கஸே ஆக மாட்டுது. ஃபோக்கஸ் ஆக மாட்டுது. ஐயோ, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டே இருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க. என்னடா ஆச்சு? என் பேர் யாரும் வந்தா ப்ரோ? பார்த்துட்டு அவங்களை தெளிவாக பார்த்துட்டு ஓடு. கேமரா கட் பண்ணிட்டு ஓடு. பக்கத்தில் யாரும் வந்து கத்தோம். நான் கத்திட்டேன். லைட் ஆஃப் லைட் ஆஃப். தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு உயிரை போயிடுச்சு. தெளிவாக பார்த்துட்டான். சரி வாங்க, இருக்காங்களா? வேற அந்த ரூம் உள்ள வேற ஒன்றுண்டா. வரோம் வெளில வரோம். வந்துருங்க நிற்காதீங்க. பார்த்து வெளியே வண்டிக்கு போய் பேசலாம். ரைஸ் ஒரு வழியாக வீடியோ முடிச்சுட்டு இப்போ தான் டீ கடைக்கு வந்தோம். டீ குடிச்சிட்டோம். நாங்கள் கிளம்ப போகிறோம். கடைசி அந்த சாமியாரோ யாரோ வந்திருந்தாங்கல்ல, அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னன்னே தெரியல ப்ரோ. டக்குனு என் பக்கத்தில் தான் அந்த அப்படின்னு கத்துற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், க்ளீனாக கேட்டுச்சு. அந்த பயத்தில் தான் நான் சவுண்ட் விட்டுட்டேன். சவுண்ட் விட்டதில் வந்து டக்குனு எந்திரிச்சிட்டான். அள்ளு விட்டுருச்சு. ஏதாவது ஆயிருமோன்ட்டு. இவனுக்கு வெளியே இருடா அப்படின்னு கடைசியில் பார்த்து இவனும் பக்கத்தில் வந்துட்டான். ஆனால் நம்ம கீழே வந்தோம் தெரியுமா? ஆமாம், அவன் லைட் அடிச்சுட்டு மேலே வெளியே வந்துட்டான். அவன் நம்ம பின்னாடி வெளியே வந்து பார்த்துட்டு நம்ம வந்து வெளியே கீழே இறங்கிட்டோன்றனால வந்து மறுபடியும் ஆனால் அவன் கண்டுபிடிச்சிட்டான். ஆளுங்க யாரும் வந்திருக்காங்க, ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நம்ம தான் அந்த ரூம் உள்ளே இருந்துட்டோம். அப்புறம் எப்படி இப்போ கண்டுபிடிக்காம இருப்பான்? நம்மள தெளிவாக பார்த்துட்டு தானே எழுந்தானே அவன். பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. திரும்ப ரிட்டன் வந்து காரை ஏறி நாங்கள் எடுத்துட்டு வெளியே வரப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக ஆச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அல்லே இல்லை. ஆனால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய டீமாக வந்தால் தான் சேஃப். நான் அப்பவே சொன்னேன் 2 பேர் போற அந்த இடம் ரிஸ்க். ஏன்னா நாங்க 4 பேர் வந்தப்போ ரொம்ப டேஞ்சரா இருந்துச்சு. இவங்க தான் கேட்கல, போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொன்னாங்கன்ட்டு சரி நானும் வந்தேன். ஏதோ நடந்துருச்சு இன்னைக்கு. சரி கண்டிப்பா சீக்கிரமா கிளம்பி அந்த இடத்துக்கு போவோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கௌதம் ப்ரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காரு, போய் செக் பண்ணி பாருங்க. சைனிங் ஆஃப்.